உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டுடே ஆஸ்ட்ரோ அப்டேட்ஸ் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 4 கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க. மற்றும் துலாம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. முக்கியமான 4 கிரகங்களோட பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடந்ததுங்க. இதன் மூலமாக நம்மளுடைய துலாம் ராசிக்கு கேத்து லக்னத்தில் அமர்ந்திருக்காருங்க. மற்றும் ராகு உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசரசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. அதற்கு மறுநாள் அதிசார குரு பயிற்சி நடந்ததுங்க. குரு பகவான் இதன் மூலமாக உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு வெளியேறி உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். மற்றும் தன்னுடைய பார்வைகள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் விழுது மற்றும் சுப விரய ஸ்தானத்தில் விழுது. இது கூடயே உங்களுடைய குடும்ப ஸ்தானத்து மேலேயும் விழுதுங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்க இப்போ 12வது வீடுன்றது விரய ஸ்தானம் தானே, நீங்கள் ஏன் சுப விரய ஸ்தானம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. கரெக்டுங்க, 12வது வீடுன்றது பொதுவாக விரயஸ்தானம். ஆனால் எந்த ஒரு சுபகிரகம், உதாரணத்துக்கு சுக்கிரனோ அல்லது குருவோ உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தை பார்த்தாங்க அப்படின்னா சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த சுப விரயங்களாலே உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக நல்ல சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு அதிசாரமாக பயிற்சியானாருங்க. அதன் மூலமாக சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்காரு. மற்றும் தான் நின்ற இடத்துல உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்ப்பாரு. அது கூட உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. மற்றும் குரு பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போது நம்ம சொல்ல போகிறது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி பற்றி தாங்க. மொத்தம் 3 விதமான பயிற்சிகள், 4 கிரகங்கள் பயிற்சிங்க. ஓகேங்களா. இப்போ பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் அதிகப்படியாக பார்க்குறது சனி மற்றும் குரு, ராகு, கேது இந்த 4 பேர் தாங்க ரொம்பவே பேஸு. அதாவது இந்த 4 பேரில் ஒரு 3 பேர் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னாலே நம்மளுடைய லைஃப் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகங்க. இப்போது உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு 5வது வீடுன்றது கும்பத்துடைய வீடுங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரருடைய சொந்த வீடு துலாம் ராசி நண்பர்களுக்கு 5வது வீடுங்க. இப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் உங்களுக்கு எந்த கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு. என்ன எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, சனீஸ்வரருக்குன்னு பார்த்தீங்கன்னா உகந்த வீடுகள் ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 2, 3, 7, 10 மற்றும் 11ங்க. அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத வீடுகள் பார்த்தீங்கன்னா 4, 5 மற்றும் 8. மற்றும் சனீஸ்வரர் தான் எங்க இருந்தாலும் சரி தன்னுடைய பார்வை மூலமா 3, 7 மற்றும் 10 ஆகிய பார்வைகளை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலன்களை பிரதிபலிச்சுட்டு போயிடுவாரு. இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்திருக்கோங்க, அப்போ எங்களுக்கு நல்லது நடக்காதா, சனீஸ்வரரால் தீமை நடக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனீஸ்வரர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு 100% எந்த ஒரு கெடு பலன்களும் செய்ய மாட்டார். இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சற்று சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே சனீஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போது
சனீஸ்வரருடைய 5வது வீட்டுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் பணத்தை கொஞ்சம் செலவிடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய பிள்ளைகள் வந்து விரும்பிய வண்ணமாக வந்து நல்லபடியாக வந்து படிப்பாங்க. அவங்களுடைய படிப்பும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் வந்து இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா, அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய பழைய வீட்டை விற்க முடியல, அதே மாதிரி பழைய வாகனத்தை விற்க முடியாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை விற்பதோ அல்லது உங்களுடைய பழைய வீட்டை வந்து விற்பதற்கோ வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து உங்களுடைய பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு கௌரவம் சற்று அதிகமாகவே கைகூடும் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த வருடம் முழுவதுமுங்க. இப்போது ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமாக கண்டிப்பாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு அங்கேருந்து வந்து மறைவு ஸ்தானத்துக்கு வந்து போயிடுறாருங்க. இதன் மூலமாக வந்து இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க, டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இருவேளையில் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லா நாளும் வந்து வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போன ஒரு காரணத்தினால நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு சற்று எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே சமயம் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து வேறு யாரை பற்றியாவது தப்பாக சொன்னாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக எளிமையாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022 முழுவதுமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமாக ஒரு புதிய தொழில் வந்து கண்டிப்பாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் கூட தன்னோட பார்வையால் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நீண்ட நாளாக வந்து ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போது நீங்கள் இந்த ஆண்டு வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வேலைக்கு நீங்கள் மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் உங்களுக்கு சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ண மாதிரி விடாமல் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உங்களுடைய உறவினர்களிடையோ வந்து கொஞ்சம் பணத்தை வந்து கடனாக வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. ஸோ நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ததுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள்லேயே வந்து நீங்கள் நினச்சதோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த
விற்கும் லாபத்தை வச்சுட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அந்த கடன் பிரச்சனையை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் ராகு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது வந்து நல்லதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிங்க அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு பாதகமான செயல்களும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவே இனிமையாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இல்லை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பிரியக்கூடிய ஒரு காலகட்டம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தன்னுடைய 6வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதனால் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணம் ஆகிட்டு பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் 2 பேரும் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய 12வது வீடான சுப விரயஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். இதன் மூலமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து திருமண தடை வந்து ரொம்ப நாளாக வந்து மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை வந்து விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுற மாதிரி அலைன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு இன்னும் நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நம்ம சொல்ற சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% வந்து அலைன் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. நீண்ட நாளா நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ராகு கேது பூஜை மற்றும் செவ்வாய் தோஷத்துடைய பூஜை பண்ணிட்டு வந்தோம், மறுபடியும் நாங்கள் போயிட்டு பண்ணணுமா அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கிரக தோஷங்களுடைய நிவர்த்தி வந்து பண்ணிட்டு கரெக்டாக ஒரு வருட காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பண்ணி ஆகணுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாலும் அதனுடைய பலன் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு வருட காலத்திற்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்காதுங்க. சரிங்களா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வந்து கிரக தோஷங்கள் நிவாரணம் செய்திருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு தடவை போயிட்டு இந்த பரிகாரங்களை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வருட காலத்திற்கு பலன் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து நம்மளுடைய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு மற்றும் அங்கே இருக்க கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்குங்க. மேலும் வந்து துலாம் ராசியில் பிறந்த தாய்மார்கள் ஒரு சிலர் வந்து குழந்தைகள் இல்லாமல் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமேங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து நீங்கிட்டு உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் வந்து இந்த ஆண்டு முடிவதற்குள்ள எப்போ வேணாலும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்யணும், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு பர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து வெளிநாட்டுக்கு செய்து உத்தியோகம் செய்வதோ, அல்லது வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் மேல் படிப்பு படிப்பதோ, அல்லது வெளிநாட்டிலே சென்று செட்டில் ஆவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டெய்லி வந்து வாக்கிங் பண்ணுங்கள். காலையிலையும் மற்றும் மாலையிலையும் 2 வேளையிலையும் வந்து வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலே இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் போன்ற வியாதிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு. இப்போது கேத்து பகவான் வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. நீங்கள் இப்போ வெளியில் வந்து ஒரு சமுதாயத்திலையோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்க நபர்கள்கிட்டயோ நீங்கள் பேசும்போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுவது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இப்போ கேத்துன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெடுப்பார், அதுக்கப்புறம் தான் கொடுப்பார்ன்றது ஐதீகங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம என்னதான் கரெக்டாக பேசணும்னு முயற்சி பண்ணாலும் ஒரு சில இடத்துல வந்து நம்மளை வந்து தேவையில்லாமல் வந்து தவறுதலாக பேச வச்சுட்டு இதனாலே நமக்கு வந்து சிறிது அவப்பேர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியில் நபர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசியில் பிறந்த நெஞ்சங்களே. தேங்க்யூ.